இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த வாரம் முழுவதுமே நம்ம ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெபத்தின் மூலமாக நம்முடைய கஷ்டமான உணர்வுகளை கையாளுவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாகவே நமக்கு ஏதாவது சவால்கள் வரும்போது நமக்குள்ள உணர்வுகள் மோசமான உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் அதை ஜெபத்தின் மூலமாக கையாளும் போது தேவனுடைய சமாதானம் உங்களை நிறைத்து கொள்ளும். அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இப்போ நம்ம சந்திக்க இருக்கிறவங்க ரத்னகுமாரி, அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் சில மருத்துவ காரணங்களுக்குனால அவங்களால கர்ப்பம் அடையாமல் போயிருக்கு. அப்போது அவங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிட்டுது. அந்த எதிர்மறையான உணர்வுகளை இவங்க எப்படி ஜெபத்தின் மூலமாக மாற்றினாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ரத்னகுமாரி சிறு வயதிலிருந்தே தன்னுடைய குடும்பம், வீடு மற்றும் அந்த சூழலை மிகவும் விரும்பினார். தன்னுடைய இளம் வயதில் ரத்னா ஒரு வாலிபர் முகாமில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் விசுவாசத்தில் வளர்ந்தார். அவர் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிற ஒருவரோடு திருமணம் நடப்பதற்காக ஜெபம் செய்தார். 1999 ரத்னாவிற்கு பிரகாஷோடு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு அவருக்கு அரசாங்க பள்ளியில் ஆசிரியையாக பணி நியமனம் கிடைத்தது. 6 மாசம் போனதுக்கு அப்புறம் நாங்க ஆஸ்பத்திரிக்கு செக்அப் பண்றதுக்கு போனோம். செக்அப் பண்ணதுல 2 பேருக்குமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால தேவன் நமக்கு குழந்தைய தருவார்னு நாங்க நினைச்சோம். ஆப்ரேஷன் பண்ணாம குழந்தைய பெத்தெடுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு ஆசையா இருந்துச்சு. நான் அந்த குழந்தைய தேவனுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுப்பேன்னு முடிவு செஞ்சேன். அதனால ஆவலா காத்திருந்தேன். ரத்னாவும் பிரகாஷும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். ஆனால் 2 முறை கருக்கலைந்து போய்விட்டது. ரத்னாவிற்கு தன்னுடைய எல்லா திட்டங்களும் நம்பிக்கையும் கலைந்து போனதாக தோன்றியது. அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் ஆகல. இருந்தாலும் கூட நான் ஜெபம் செய்யறதையும் தேவன் தந்த வாக்குறுதியையும் நான் விடவே இல்லை. ஆண்டவரே, நீங்க சாராளோட கர்ப்பத்துல வாக்கு பண்ணின மகனை தந்தீங்க. அவளோட கர்ப்பம் செத்துப்போன ஒரு நிலைமையில இருந்தாலும் உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நான் உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லாம தான் நீங்க எல்லாத்தையுமே படைச்சீங்க. ரத்னா தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தாலும், நல்லதே நடக்கும் என முயற்சி செய்தாலும் கூட சுற்றி இருப்பவர்களுடைய வார்த்தைகள் மற்றும் கருத்துக்கள் சில நேரங்களில் அவரை சோர்வடைய செய்தது. எப்ப நான் எங்க போனாலும் அங்க இருக்கிறவங்க எனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு கேட்பாங்க. அதனால எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எப்ப யாரை பார்த்தாலும் சரி, முதல்ல அவங்க இந்த கேள்வியை தான் என்கிட்ட கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு தேவன்கிட்ட அழுவேன். ஒரு தடவை என் கணவர்கிட்ட கூட நீங்க 2வது கல்யாணம் செஞ்சுக்கோங்கன்னு கூட சொன்னேன். ஆனா அவங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கல. இது கஷ்டமா இருந்தாலும் கூட அவர் என் கூட தான் இருப்பேன்னு சொன்னாரு. அதோட என் மனசுலயும் இந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்ல, நீயும் அது மாதிரி நினைக்காதுன்னு சொன்னாரு. இந்த நிலை மாறாது என்று அவருக்கு தோன்றியது. 2018 வருடம் ஒரு பிரச்சனையால் ரத்னாவிற்கு தன்னுடைய கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ரத்னா உடைந்து போனார். ஆனாலும் பைபிள் வசனம் மூலமாக அவருக்கு ஆறுதல் கிடைத்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் முழுசும் என் மனசுல பதிஞ்சிருக்கு. தேவன் 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் இது நல்லது, இது நல்லதுன்னு தேவன் சொன்னாரு. என்னையும் பிரகாஷையும் இப்படி படைக்கிறது தான் தேவனுக்கு பிடிச்சிருக்கு. தேவன் என்கிட்ட பேசுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்பவுமே உங்க 2 பேர் மேலேயும் ஒரே மாதிரி தான் அன்பு வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுறேன்னு தேவன் சொன்னாரு. அப்பல இருந்து நான் கவலைப்படுறத விட்டுட்டேன். தேவன் மேல முழு நம்பிக்கையோட இருந்தேன். அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அது ஒண்ணுதான் என் சந்தோஷம். இன்றைக்கு ரத்னாவும் பிரகாஷும் ஒரு சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ரத்னா தன்னுடைய பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு பல பிள்ளைகளை பார்க்கும் பொறுப்பு கிடைத்ததற்காக அவர் தேவனுக்கு நன்றி சொல்கிறார். தேவன் எனக்கு பல பிள்ளைகளோட பொறுப்பை தந்திருக்காரு. தேவனோட கிருபையால நாங்க ஒரு முழு குடும்பமா இருக்கோம். குழந்தைங்க இல்லைங்கிறத பத்தி என்னை மறக்க வைக்கிறதே ஸ்கூல் தான். ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க ரொம்பவே அன்பானவங்க, அழகானவங்க. அவங்க ஏழை குழந்தைங்க, இருந்தாலும் ரொம்ப அழகானவங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவனோட அன்பை காட்டுறதுக்கு
நான் அவங்க மேல அன்பா இருக்கேன். நான் அவங்கள ஒரு உதாரணமா இருக்கிற மாதிரி மாத்துறேன். நான் உண்மையிலேயே அவங்க எல்லாத்தையும் எனக்கு தந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நான் என்னோட வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கணும்னு விரும்புறேன். நான் அவங்களோட இருக்கும்போது என்னையவே நான் மறந்துடுவேன். எனக்கு அவங்களோட வாழ்க்கை தான் எல்லாமே. நன்றி ரத்னகுமாரி. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல சவாலான கட்டத்தில் இருக்கும்போது ஜெபத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதை எங்களால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு தவிப்பு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வேலை தேடுறேன், வேலை கிடைக்க மாட்டுக்கு. நான் இந்த பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கேன், ஆனால் அந்த பதவி உயர்வு எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் என்னோடய வேலையில் நல்லா சாதிக்கணும், பெரிய அளவில் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும்போது அந்த உணர்வுகள், தேவையில்லாத உணர்வுகள் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு கையுறை, ஒரு க்ளவுஸ் இருக்குதுன்னு வைங்களேன். அதை நம்ம கையில் மாட்டிக்கிட்டால் தான் அதை நம்ம வேலை செய்ய முடியும். கையில் மாட்டலை அப்படின்னா அந்த க்ளவுஸை அப்படியே தான் இருக்க போகுது. அது ஏதாவது தன்னால் வேலை செய்யுமா? இல்லை. அதை நம்ம மாட்டினா தான் நம்மளால் செயல்கள் செய்ய முடியும். இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா செயல்களையுமே செய்ய முடியும். எப்படிப்பட்ட உங்களுக்கு உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்து இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாக அவர் அநேக அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்காக நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தாவீது சொல்கிறாரு, என்னுடைய கஷ்டமான நேரத்தில் எல்லாம் நான் தேவனை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் முதல்ல அவர் போகிறது தேவனிடத்துல தான் அவர் கூப்பிடுறாரு, சொல்கிறாரு. நாமும் கூட அப்படி தான். நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள், அதுக்கு நம்ம அப்படியே அடங்கி போயிடக்கூடாது. நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. நாம் தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட வேண்டும். அப்போ உங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் வரும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அல்லது உங்களிடம் ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க சாத்தியமற்ற சூழ்நிலையில இருப்பதா உணர்ந்துட்டு இருக்கீங்களா? அல்லது உங்களோட உறவுகளுக்கு மத்தியில சமாதானத்தை தேடுறீங்களா? நீங்க ஒரு புதிய வாழ்வு டீமோட பிரேயர் லைன்ல இணைஞ்சு நேரலை ஜெபத்துல தவறாம சேர்ந்துக்கோங்க. ஜூலை 23ஆம் தேதி 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் பிரேயர் டீம் நேரலையில ஜெபம் செய்ய போறாங்க. நீங்களும் உங்க நண்பர்கள் மற்றும் உங்க குடும்பத்தோட இதுல கலந்துக்கோங்க. உங்களோட ஜெபம் எதுவா இருந்தாலும் நாங்க உங்களுக்காக இணைந்து நிச்சயமா ஜெபம் பண்ணுவோம். வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்முடைய உணர்வுகளை கையாளுவதில் ஜெபத்தை வைத்து எப்படி கையாளுவது அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வருவது சந்தேகம் என்ன பகுதி. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய நேரம். வாங்க பார்க்கலாம். நம்முடைய நேயர் ஒருவர் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்வியை நான் உங்களுக்காக படிக்கிறேன். நாம் தேவனுடைய வசனத்தில் எப்படி முன்னேறுவது? சில நேரங்களில் வசனங்கள் நமக்கு புரிவதில்லை, அப்போது என்ன செய்வது? ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஈஸியாகவே பதில் சொல்ல முடியும். நீங்கள் சில வசனங்கள் புரியலை அப்படின்னா அதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கணும். இல்லைன்னா பைபிள் டிக்ஷனரி இப்போ கிடைக்கிது. இந்த பைபிள் டிக்ஷனரியை போய் பார்க்கும்போது உங்களுக்கு அதற்கான அர்த்தம் புரியும். இல்லை போதகர்கிட்ட போய் கேட்கலாம், இல்லை நல்ல பைபிள் படித்த பெரியவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா பைபிள் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியின் உதவியை கேட்கலாம். தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது.
இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் அந்த வசனங்களை குறித்து நீங்கள் கேட்கலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வசனத்துடைய அர்த்தத்தை அவர் தெரியப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, உங்களிடமும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அது மட்டும் இல்லை, எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து அங்கே உள்ள கமெண்ட் செஷன்லையும் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். பெரியவங்களுடைய கேள்விக்கு பதிலை பார்த்துட்டோம். இப்போ குழந்தைங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரதுக்காக கிஸ்மோ காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹாய் கிஸ்மோ, இன்னைக்கு என்ன क्वेश्चनன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கியா? ஹாய் ஆஞ்சலின், இன்னைக்கு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ இன்னைக்கு क्वेश्चन யார்கிட்ட இருந்துன்னா பிரேனா. அவங்க கவன சிதறல் பத்தி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, ஜெபம் செய்ய முயற்சி பண்றேன், ஆனா எப்பவுமே எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எப்படி நான் ஜெபம் செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. பிரேரணா, உங்களுக்கு ஜெபம் பண்ண கஷ்டமா இருந்தா நீங்க மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரி தேவன் கிட்டயும் பேச முயற்சி பண்ணுங்க. நீங்க எப்படி உங்க பேரண்ட்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசுவீங்களோ அதே மாதிரி இயல்பா தேவனோட பேசுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எப்படி பகிர்ந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க விஷயங்கள் எல்லாத்தையும் தேவன் கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிங்க. உங்க நல்ல நண்பர்களோட பேசுற மாதிரி தேவன் கிட்ட பேசுங்க. தாவீது மன்னர் செஞ்ச மாதிரி நீங்க ஒரு தன்மையான இடத்துக்கு போங்க. ஜபத்தின் மீது கவனம் வைங்க. இதத்தான் இயேசு எப்பவுமே செஞ்சாரு. அவரு தனிமையான இடத்துல தான் ஜபம் செஞ்சாரு. அவரால் தேவனிடம் பேச முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம தேவனும் அவர்கிட்ட பேசினாரு. ரொம்பவே உண்மை கிஸ்மோ. அப்புறம் நமக்குள்ளேயே பரிசுத்த ஆவி இருக்கு, அது நமக்கு ஜெபம் செய்ய உதவி பண்ணும். பைபிள் வசனம் ரோமர் 8:26 அதன்படியே ஆவியானவரும் நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கின்றபடியினால் ஆவியானவர் தாமே உதவி செய்வார். நீங்க கிஸ்மோ கிட்ட கேட்க ஏதாவது கேள்வி இருந்தா ப்ளீஸ் எங்களுக்கு உங்க क्वेश्चंस DM பண்ணுங்க, Facebookல இல்லனா Instagramல. அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய் பாய். நன்றி ஏஞ்சலின், கிஸ்மோ. குழந்தைங்க கிட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நண்பர்களே, உங்களுடைய குழந்தைங்களும் இதே மாதிரி நீங்கள் பதில் சொல்ல முடியாத கேள்விகள்லாம் கேட்குறாங்களா? நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் எங்களுடைய சூப்பர் புக் இந்தியாவுடைய Instagram மற்றும் Facebook பக்கத்துக்கு போய் DM பண்ணலாம். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற CBN டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. ஜெபத்தின் மூலமாக நம்முடைய உணர்வுகளை கையாளுவது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும்போது, எதிர்மறையான சிந்தனை எண்ணங்கள் இருக்கும்போது, நம்ம ஜெபத்தின் மூலமாக அதை கையாளும் போது நமக்கு ஒரு புதிய சிந்தனை, ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தனை, ஜெயம் நமக்கு கிடைக்குது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அழும்போது நீங்கள் இங்கே கண்ணீரை துடைக்கிறீங்கப்பா. நாங்கள் தளர்ந்து போகும்போது நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்கப்பா. எங்களுக்கு காயம் ஏற்படும் போது அதுக்கு மருந்து தடவுறீங்க ஆண்டவரே. நாங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுறீங்கப்பா. எல்லா நிலையிலையும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. சில நேரங்களில் தகப்பனே, அந்த கடினமான உணர்வுகள் எங்களை மேற்கொள்ளும் போது கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த கடினமான உணர்வுகளை நீரே மாற்றும் கர்த்தாவே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. நீர் ஒருவரால் மட்டுமே முடியும் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது வல்லமை அதை செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உணர்வுகள், கடினமான உணர்வுகள் எங்களை நீங்கி செல்லட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் பெரிய இயேசு மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட கடினமான உணர்வுகள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது.
ஆனால் நாம் ஜெபித்திருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அவர் நிச்சயமாகவே ஜெபத்தின் வல்லமையால் அதை மாற்றுவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படின்னு உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நீங்க பலவீனமா இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? அப்ப தேவன் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன் பலனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அதுதான் இந்த வசனம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுது. நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு இனிமையான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். Before
like a rose trampled on the ground. You took the fall and thought of me. ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், நம்மை நேசித்தார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் பார்த்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். ரத்னகுமாரியோடைய ஜீவனுள்ள சாட்சியை நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி எதிர்மறையான சிந்தனையிலிருந்து, எண்ணங்களிலிருந்து ஜெபத்தின் மூலமாக அவங்க எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி தான் நாமும் கூட நம்மளுடைய எதிர்மறையான உணர்வுகள், எண்ணங்களிலிருந்து வெளிவர நாம் ஜெபத்தை கையாள வேண்டும். அப்பொழுது தெய்வ சமாதானம் நம்மை நிறைத்து கொள்ளும். அதை தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இத்துடன் நாங்கள் கிளம்புறோம். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.